ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது வந்து மீஷோவில் விற்கிது. இந்த ஸ்டாண்டு இந்த பாருங்க, இதெல்லாம் கத்திரிக்கோல் இதெல்லாம் வைக்கலாம். இது எல்லாருமே பார்த்தா கொஞ்சம் வியக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தா சாதாரணமாக இருக்கும், நல்ல காந்தம் இது. இதை ஸ்க்ரூ பண்ணிடணும் நம்ம இந்த செவுத்துல. இது ஒரு ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா இந்த பாருங்க இப்படியே வச்சிடலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரியே இருக்கும். நிறைய வைக்கலாம் இதில், இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். இது மாதிரி நிறைய கத்தி எல்லாம் நிற்கும் கரெக்டாக. நான் வச்சதுனால விழுது. இது பாருங்க, இது மாதிரி கத்தி எல்லாம் இப்படி நிற்க வச்சுக்கலாம். இடம் வசதி நமக்கு ஈஸியாக இருக்கும், செவுத்தோடு ஆகிடும். அது தவிர இது பாருங்கள், பாத்திரம் வைக்கிறது, பாத்திரம்லாம் இதில் கழுவி இங்கே சிங்கில் கழுவி இதில் வச்சிடலாம். தண்ணி கவுத்து இப்படி வைக்கும்பொழுது தண்ணி வந்து இந்த பாருங்கள் இதில் தங்கிடும். வந்து தண்ணி நல்லா இழுக்க வரும். இது ஒன்று மாட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், இதில் வந்து தண்ணி தேங்கியிருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம எடுத்து தண்ணியை கீழே ஊற்றிடலாம். இது ஏதோ அந்த விலகற்கும் ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு நல்லா வரும், ஈஸியாக தான் வரும். ஒரு கரண்டியை கீழே சின்ன கரண்டியை விட்டோம்னா அது மாதிரி வர்றதில்லை, மாட்டிக்க. கரண்டி இதெல்லாம் வந்து இந்த ஒர்க்கு பாருங்க போடுறதுக்கு இதில் போடணும். அந்த மாதிரி நாங்கள் இங்கே மாட்டிடுவோம். இந்த ஸ்ட்ரெயினர்ஸ் எல்லாம் அதெல்லாம் நம்ம இப்படி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் கவுத்து வச்சிடணும். ஜாமான்லாம் பாத்திரம்னா கழுவி இப்படி கவுத்துட்டு இந்த அடியில் உள்ளது வந்து எடுத்து தண்ணியே இப்படி ஊற்றிடலாம். வடிஞ்சிருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். அது ஸ்பூனை வந்து உள்ளார போட்டுக்கோங்க, அப்படி போயிடும். அப்படியே இழுத்து நம்ம தண்ணியை கீழே ஊற்றிடலாம், வடிஞ்சிருக்க தண்ணியை. இதுவும் யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு. இது மீஷோவில் தான் கிடைக்கிது. நீங்கள் வந்து கத்தி ஸ்டாண்டு தமிழ்லே போட்டிங்கனாலே மேக்னெட்டிக் சிசர் ஸ்டாண்டுன்னு போடலாம். சிசர் ஸ்டாண்டுன்னு போடுங்க, மேக்னெட்டிக் சிசர் ஸ்டாண்டுன்னு போடுங்க, வரும். இது வந்து ஏதோ ஆன்லைனில் தான் வாங்கினா, ஆனால் இதுலேயும் இருக்குது, மீஷோவில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது, வாங்கலாம். இந்த ஸ்டாண்டு நல்லது தான். நிறைய இது பாத்திரத்தை அதில் நம்ம அழகாக கவுத்து வச்சிடலாம். நல்லா தண்ணி வடிஞ்சிருக்கும், கீழே எடுத்து ஊற்றிட்டு தேய்ச்சி வச்சிடலாம். நீங்கள் இதெல்லாம் மஸ்ட்டு வாங்க அவசியமாக. ஓகே, பை. நான் எல்லாம் ஷார்ட்டாக போடுறதுக்காக தான் சின்னதாக போடுறேன்.